திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், மழை பெய்யக்கூடும் டெல்டா பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது திருவாரூரில் மழை நிலவரம் எப்படி இருக்கு? பயிர்களுக்கான பாதிப்பு இருக்கா? கண்டிப்பாக திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து திருவாரூர் மாவட்டத்துல கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக நெல் சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகள் மிகுந்த பாதிப்படைந்திருந்தார்கள். இந்த நிலையில கடந்த ஒரு வார காலமாக திருவாரூர் மாவட்டத்துல மழை விட்டிருந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடுமையான வெப்பம் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில தொடர்ந்து கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக திருவாரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், அதே போன்று திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட விஜயபுரம் கடைவீதி, தெற்கு வீதி, அதே போன்று சுற்றுவட்டார பகுதிகளான விளமல், அடியக்கமங்கலம், அம்மையப்பன், புலிவளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்துல கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழை நீரை வடிய வைத்து தற்பொழுது உரம் மற்றும் பூச்சி மருந்துகளை அடித்து வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் மிகப்பெரிய அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த மழை தொடர்ந்து பெய்தால் சம்பா நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்ட விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். நன்றி ராஜசேகர், தற்போதைய விவரங்களுக்காக.